ஹலோ காமன் முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் வெல்கம் ஃபண்ட்ஸ் பேக் டு சந்தை வெல்தி அபாயத்திற்கு மைண்ட் செட் உட்பட்டவை. யூடியூப் முதலீடு சேனல். செய்யும் முன் நிபுணரை இன்னைக்கு அணுகவும். ஒரு சாதாரணமான ஒரு டாபிக் வந்து பேச போகிறோம். தினமும் ஒரு 900 ரூபா நம்ம வந்து சேமிச்சாக்கா கோடீஸ்வரராக மாற முடியுமா அப்படின்றது தான் இதோடைய தலைப்பு. ஸோ ஒரு 900 ரூபான்றது எதுக்குப்பா ஆகும்? 1000 ரூபா கூட இல்லை. இந்த தினமும் 900 ரூபா ஒரு கோடீஸ்வரராக மாற்றும் எளிய வழி வந்து இருக்கா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது. இப்போ பணக்காரராகிறது அதிர்ஷ்டமா இல்லது உழைப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வகையாகவுமே நம்ம சிந்திக்க தோணும். நம்ம யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னாக்கா அவன் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்பயுமே நினைக்க தோணாது. யாரை ஏமாத்தினானோ இல்லை எப்படி சம்பாரிச்சானோ இவன் வந்து பெருசாக பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்னு தான் வந்து பெரும்பாலானவங்க நினைக்கிறோம். 100க்கு 100% அப்படி நினைக்கிறாங்கனாக்கா அப்படி இல்லை. பெரும்பாலானவருடைய மனநிலையை பணக்காரங்களை பார்த்தாக்கா நமக்கு தெரியாமையே இந்த ஜெலஸ், அதாவது இந்த பொறாமைன்றது வந்துடுது. ஆனால் அப்படி நாம் சிந்திக்க தேவையில்லை. அவங்க வந்து எப்படி அவங்க மாறினாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியிலே நம்ம போகிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது தான் இதோட முதல் படி. வணக்கம் நண்பர்களே. நம்மள பல பேருக்கு வந்து ஒரு கனவு உண்டு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு லாட்ரி அடிக்காதா, இல்லை திடீர்னு ஒரு பெரிய ஜாக்பாட் அடித்து ஒரே நாளில் நம்ம கோடீஸ்வரர் ஆகிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நிஜமான கோடீஸ்வரர்கள் யாருமே வந்து திடீர்னு உருவானவங்க கிடையாது. அவங்க ஒரு சலிப்பான, அதாவது போரிங்கான, மிக வலிமையான ஒரு பழக்கம் இருக்குது. அதுதான் இந்த 900 ருபீஸ் ஹேபிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது என்னப்பா புதுசாக இருக்குது ஹேபிட்டுன்னு சொல்லி கேட்காதீங்க. இது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். ஆனால் ஆச்சரியமாக இருக்கா? வெறும் 900 ரூபாய் வச்சு எப்படி வந்து கோடீஸ்வரர் ஆக முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வீடியோவில் இந்த 900 ரூபாய் பழக்கம் உங்கள் மூளையை எப்படி மாற்றுது, உங்கள் பிஹேவியரை எப்படி வந்து மாற்றுது, எப்படி பல கோடிகளாக வந்து வளருது அப்படின்ற ஒரு கணிதத்தை இந்திய சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு உளவியல் மாற்றம், தி சைக்காலஜி. நாம் ஏன் முதலீடு செய்ய மாட்டோங்கிறோம்? நம்ம மனசு நமக்கு வந்து சில பொய்களை வந்து சொல்லும். நிறைய சம்பாதிக்கும் போது பார்த்துக்கலாம், இப்போ இருக்கிற சின்ன அமௌண்ட்டை வந்து ஏமாத்துறோம், இதை வச்சு என்ன பெருசாக பண்ணிட முடியும், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம திங்க் பண்ணுவோம். இதுதான் வந்து முதல் தப்பு. முதலீடுங்கிறது பணத்தை பொறுத்தது கிடையாது, உங்கள் ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம் சம்மந்தப்பட்டது. தினமும் 900 ரூபா முதலீடு செய்யும்போது நீங்கள் வெறும் செலவு செய்வர் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு ஓனர், அந்த கம்பெனியோட ஓனர் ஆயிடுறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தினமும் 900 ரூபான்றது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்படி பெரிய விஷயமா ஆகுதுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 900 ரூபான்றது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற ஒரு ஃபேமிலி மொத்தமாக போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா 900 ரூபா எனக்கு தெரிஞ்சு பத்தாது. ஒரு சீப்பான ஹோட்டலுக்கு போனால் வந்து போதும். இல்லை ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கேக்கெட் ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன செலவு தான். இந்த 900 ரூபா உங்கள் பர்ஸில் இருந்து எடுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஷேரோ நீங்கள் போடும்போது நான் எனக்காக உழைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு வரும். இந்த டிசிப்ளின் தான் பணக்காரர்களோட முதல் ரகசியம். ஸோ நீங்கள் கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணாமல் ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் கோடீஸ்வரன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கு அடுத்தது தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இது என்ன சொல்லுதுன்றத பார்ப்போம். சரி, இப்போ கணக்குக்குள்ளார போவோம். இந்தியாவோட தற்போதைய சூழ்நிலையில் ஒரு நல்ல ஈக்விட்டி ஃபண்டு சராசரியாக 12லேருந்து 15% வரைக்கும் வருமானம் தருதுன்னு சொல்லி வச்சுப்போம். தினமும் நீங்கள் 900 ரூபா போட்டிங்கன்னா மாதம் 27,000 ரூபா. 12%லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் இந்த எஸ்ஐபியில் 63 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கும். 20 வருஷம் கழித்து இப்போ தான் வந்து மேஜிக் ஆரம்பிக்குது. 2.7 crores உங்கள் கையில் இருக்கும். 30 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. உங்கள்கிட்ட 9.5 crores வந்து உங்கள் கையில் இருக்கும். ஆனால் ஆரம்பித்தது என்னமோ வெறும் 900 ரூபாவில் தான். அது வந்து உங்களை 9 கோடி ரூபாயில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்குடைய மேஜிக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம், முதல் சில வருஷங்கள் வந்து உங்கள் பணம் வளராத மாதிரி தான் வந்து தெரியும். இதுதான் இன்விசிபிள் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராஃப் வந்து ராக்கெட் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கலாக வந்து ஏற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன உலகின் 8வது அதிசயம் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதனால் நீங்கள் ஒரு செடி வச்சிங்கனாக்கா டெய்லி அந்த விதையை எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த விலை முளைக்க போகிறதில்ல. ஒரு விதை போட்டிங்கனாக்கா அதுக்குண்டான டைம் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வேர் பிடிச்சி மேலே வளர்கிறதுக்கு சில வருஷங்கள் ஆகும். ஆனால் உங்கள் உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளார அது வந்து பல மடங்கு உயரமாக வந்து வளர்ந்துருன்றதை புரிஞ்சுங்க. சரி,
ப்ரியாரிட்டி ப்ராப்ளம். நான் ஏன் வந்து நம்மால இது முடியல அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. சம்பளம் வந்த உடனே மொபைல் பில்லு, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, அப்புறம் நம்ம ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாத்துக்கும் வந்து செலவு பண்ணுவோம். கடைசியா மீதி இருந்தா சேமிப்போம். ஆனா பெரும்பாலும் வந்து மீதி இருக்காது. பணக்காரர்கள் வந்து இத அப்படியே தலைகீழா செய்றாங்க. அவங்க முதல்ல வந்து முதலீடு வந்து பண்ணிருவாங்க. மீதி இருக்கிற பணத்த தான் வந்து செலவு பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அதனால தான் அவங்க வந்து பணக்காரரா இருக்கிறாங்க. இதுக்கு சுலபமான வழி என்னன்னாக்கா, ஆட்டோமேட் பண்றது. உங்க பேங்க் அக்கவுண்ட்லேருந்து மாசம் பிறந்த உடனே ஒரு ரூ. 27,000 எடுத்து, நீங்க முதலீடு பண்ற இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு வந்து நீங்க மாத்திடுங்க. உங்களுடைய இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு மாத்திட்டு, அதிலிருந்து எஸ்ஐபி செட் பண்ணி விட்டுருங்க. நீங்க மனசோட போராட வேண்டிய தேவையே இப்ப இருக்காது. ஏன்னா, ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க. அது தன்னால வந்து பணத்த எடுத்துக்கும். இது இதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி என்ன? நம்ப ஊருக்கு பொருந்துற மாரி நீங்க சொல்லுங்க, அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இந்த பழக்கத்த வந்து எப்படி ஆரம்பிக்கிறது? சின்னதா ஆரம்பிங்க. உங்களால ரூ. 900 முடியலையா? ரூ. 100ல ஆரம்பிங்க. தினமும் வந்து இத செய்யுங்க. அப்புறம் ஸ்டெப் அப் வந்து பண்ணுங்க. வருஷம் ஆக ஆக உங்க சம்பளம் கண்டிப்பா உயரும். இல்ல உங்களுடைய வருமானம் ஏதாவது ஒரு வகையில கூடும். இந்த ரூ. 900 வந்து ரூ. 1000 மாத்துங்க. 1000த்த ரூ. 1100 மாத்துங்க. இதுதான் ஸ்டெப் அப்ன்னு சொல்லுவோம். இத உங்க கோடிய வந்து இன்னும் வேகமா எட்டுறதுக்கு வந்து உதவும். அடுத்தது இண்டெக்ஸ் ஃபண்டு, டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டு. நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க பயமா இருந்தா, இந்தியாவுல டாப் 50 கம்பெனிகள் முதலீடு செய்யற இண்டெக்ஸ் ஃபண்டுல வந்து நீங்க டைரக்ட்டா போட்டுறலாம். இதுல எந்த ரிஸ்க்கும் இல்ல. மார்க்கெட் எப்படி போகுதோ, உங்களுது அப்படியே போயிட்டுருக்கும். இதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எமர்ஜென்சி ஃபண்டு. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி 3லிருந்து 6 மாசத்துக்கு தேவையான பணத்த வந்து பேங்க்ல சேமிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் மார்க்கெட் இறங்கும்போது நீங்க பயந்து போய் பணத்த வந்து எடுக்க மாட்டீங்க. இல்லாட்டினாக்கா பணத்த வந்து நீங்க எடுத்துருவீங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றது தான் உங்களுடைய சேஃப்டி நெட்டு. அத வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது நண்பர்களே, நீங்க கோடீஸ்வரன் ஆகுறன்றது ஒரு மேஜிக் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரு. தினமும் ரூ. 900 வந்து ஒரு பழக்கமா மாத்துறது யாராலயும் அந்த இலக்க அடைய முடியும். ஸோ மார்க்கெட் ஏறும், இறங்கும். பணவீக்கம் வரும், போகும். ஆனா எவன் ஒருத்தன் மைதானத்துல தொடர்ந்து நிக்கிறானோ, அவனுக்கு தான் வந்து வெற்றி கிடைக்கும்ன்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா, இன்னைக்கே ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி இருந்தாக்கா, இத நீங்க லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி எப்படி இருக்குன்றத கீழ இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு ஏதாவது இதில உதவி பண்ண முடியும்னாக்கா, கண்டிப்பா வந்து உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கோம். எங்களுடைய நம்பர்ல எங்கள கால் பண்ணுங்க. எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள நாங்க வந்து எங்களுடைய டீம் அணுகி உங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து செஞ்சு குடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.